நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். வணக்கம் அங்கிள். வாங்க வாங்க சார், வாங்க வாங்கம்மா. வணக்கம். நான் தான் ராமமூர்த்தி, ரிட்டையர்ட் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் எம்ப்ளாயி. நான் ரிட்டையர் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. என்ன வேலை பார்த்தேன்றதே எனக்கு மறந்து போச்சு. சாரதா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா பேசுறீங்க சார். ஒரு டைலாக்குக்கேவா? இது என்னுடைய ஒய்ஃப் சாரதா. வணக்கம்மா. வணக்கங்க. இவரு சக்தி சரவணன் மாப்பிள்ள. வணக்கம் தம்பி. வணக்கம் அங்கிள். வாங்க உள்ள போய் பேசலாம். போங்க தாத்தா. வாங்க. வணக்கம். வணக்கம். கோபாலகிருஷ்ணன் உங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. நீங்க கனடாலே வந்திருக்கிறீங்க. பையன் அம்மா மாதிரி பொண்ணு தேடுறாருன்னு. ஆமாங்க, அம்மா மாதிரி பொண்ணு ஒண்ணுன்னு கடல் கடந்து வந்திருக்கிறா. பையன் அம்மா மாதிரி பொண்ணு தேடுறதுல இருந்து பையனோட தங்கமான கேரக்டர் என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு ஒரே பொண்ணு. அவளுக்கு 14 வயசு இருக்கும் போதே அவங்க அம்மா காலமாயிட்டா. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் பொண்ணுக்கு தாயில்லாத குறையா நான் தான் அவளை பாத்துக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க அங்கிள். உங்க பொண்ணு என்னோட ஒய்ஃபார் பட்சத்துல அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். உங்க பொண்ணு நான் பாத்துக்கிறேன் அங்கிள். ஒரு பொண்ணை பெத்த அப்பனுக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? ரொம்ப சந்தோஷம் தம்பி. பொண்ணை பாத்துடலாங்களா? தாராளமா. அம்மா கல்யாணி, அப்பா. போய் விஜய கூட்டுவாமா. சரிங்கப்பா. நாங்களும் இந்தியாவுக்கு வந்ததுல இருந்து ஏகப்பட்ட பொண்ணுங்களை பார்த்தாச்சு. எந்த பொண்ணும் சரியா அமையல. கடைசியில கோபாலகிருஷ்ணன் தான் ஃபேஸ்புக்கில் சொன்னாரு, நீ போய் ராமகிருஷ்ணன் பொண்ணை பாரு, எல்லாம் நல்லபடியா முடியும்னு. அதான் உடனே பேசிட்டு வந்துட்டோம். ரொம்ப நல்லதுங்க. வாமா குடு. தேங்க்ஸ். தேங்க்ஸ். விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கமா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இட்ஸ் ஓகே. அதானே, ஜஸ்ட் வணக்கம் சொல்லுமா, அது போதும். வணக்கம். நல்லா இருமா. அம்மாடி, உன் பேர் என்னம்மா? விஜயஸ்ரீ. என்ன படிக்கிற? எம்ஏ டிராவலிங் டூரிசம். ஓ, மாஸ்டர் டிகிரி பண்றியா? வெரி குட். உட்காருங்களேன். இல்ல பரவாயில்ல. தம்பி, நீங்க 2 பேரும் தனியா பேசி டிசைட் பண்ணணும்னா தாராளமா பேசுங்க. நாங்க வெயிட் பண்றோம். உடனே உங்க விருப்பத்தை சொல்லணும் அவசியமே இல்ல. தேங்க்ஸ் அங்கிள். தாத்தா. ஓகே, ப்ரொசீட். I'm சக்தி சரவணன். ஹாய். ஹாய். அப்புறம் நீங்க யாராவது லவ் பண்றீங்களா? என்னது? இல்ல, நீங்க யாராவது லவ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டேன். இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்ல. சாரி. தனியா பேசணும்னு சொல்லிட்டு முதல்ல யாரும் இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. என்ன பண்றது, என் ராசி எப்படி, அதான் முன்னாடியே கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலான்னு. ஏன், என்னாச்சு? போன வாரம் பொண்ணு பார்க்க போயிருந்தேன். அவங்களும் உங்க மாதிரி ரொம்ப அழகா ஹோம்லியா இருந்தாங்க. நானும் தனியா பேசணும்னு சொல்லிட்டு டைலாகா பேசினேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? இல்லைங்க,
அவங்க அத்தை பையனை லவ் பண்ணுறாங்க. அதான் முன்னாடியே கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். கவலைப்படாதீங்க, நான் யாரையும் லவ் பண்ணல. தேங்க்ஸுங்க. எதுக்கு? இல்லை, யாரையும் லவ் பண்ணலன்னு சொன்னீங்களே, அதுக்கு தேங்க்ஸ். ஸோ MA ட்ராவல் அண்ட் டூரிசம், ரைட்? ஏன் ட்ராவல் அண்ட் டூரிசம்? இந்தியாவுல எத்தனையோ மோனுமெண்ட்ஸ் அண்ட் டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் இருக்கு. எல்லாமே நம்ம கலாச்சாரத்தோட பிரதிபலிப்பு தாங்க. எனக்கு நம்மளோட கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே ரொம்ப பிடிக்குங்க. அதான். லவ்லிங்க. எது? இல்லை, இந்தியாவோட கலாச்சாரம் பண்பாடு அத லவ்லின்னு சொன்னேன். நம்பிட்டேன். வாட்? பாடன்? ஒன்றும் இல்லை. என்னை பற்றி சொல்ல போனா ஐம் கைண்ட் ஆஃப் ஓப்பன் புக். தெரியும். தெரியுமா? எப்படி? நான் எதுவுமே கேட்காமலே போன வாரம் பொண்ணை பார்த்த விஷயத்தெல்லாம் இப்படி உளறீங்களே, அதை வச்சுதான் சொன்னேன். உளறனா? லைட்டா. ரொம்ப தான் ஓட்டுறீங்க. ஐயோ சாரிங்க, சும்மா விளையாட்ட தான் சொன்னேன். இட்ஸ் ஓகே, ஐ டோன்ட் டேக் இட் பேட். தேங்க்ஸ். எதுக்கு? சொல்லணும்னு தோணுச்சு, அதான். அப்புறம் நான் ஸ்மோக் பண்ணியிருக்கேன், ட்ரிங்க்கும் பண்ணியிருக்கேன். இப்போவும் நான் கேட்காமலே வளர்றீங்க. இல்லைங்க, நான் தெரிஞ்சு தான் சொல்கிறேன். என் லைஃப் பார்ட்னராக வரவங்களுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் விட்டா சரி. பிடிச்சிருக்கா? எது? இல்லை, பொதுவாக கேட்டேன், அதை சொல்லுங்க. போன வாரம் ரிஜெக்ட் பண்ணாங்கல்ல ஒரு பொண்ணு. ஆமா, அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு எதுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்? எதுக்காக இருக்கோன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. ஆன்சர் தெரிஞ்ச உடனே கீழே வாங்க, நான் போறேன். ஹலோ விஜி, ஏன்னு சொல்லிட்டு போங்க. கேள்வி கேட்கறத விட்டுட்டு கொஞ்சம் யோசிங்க பாஸ். ஓ, அவ ரிஜெக்ட் பண்ணனால தான் இவ்வளவு கல்யாணம் பண்ண போறோம். அடையா. விஜி, ஒரு நிமிஷம் இருங்க. விஜி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா சார் அவன என்ன சொல்ற? அங்கிள், உங்க பொண்ணுக்கு சம்மதம்னா எனக்கு கல்யாணம் பண்ண ஓகே அங்கிள். சபாஷ், இப்படிதான் பட்டுன்னு உடச்சு பேசணும். என்னம்மா நீ என்ன சொல்ற? எனக்கும் சம்மதம். வெரி குட், வெரி குட். ஆயிரம் நிலவேவா, ஓர் ஆயிரம் நிலவேவா, இதழோரம் சுவை தேட புது பாடல் நீ பாட பாட. ஆயிரம் நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவானிலா, இன்று எந்தன் தலைவன் இல்லை சென்று வானிலா. உன் தலைவன் இங்குதானே இருக்கிறான், அந்த நிலவை எதற்கு துரத்துகிறாய்? இது என்னுடைய எசப்பாட்டு. யூ மீன் பாட்டுக்கு பாட்டு? எஸ், நிலா பாட்டுக்கு பாட்டுக்கு பாட்டு. நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீர் அலைகள் இடம் மாறி நீந்துகின்ற சுழலோ, நீந்துகின்ற சுழலோ. இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே என்னை கண்டு, உன்னை கண்டு என்னை கண்டு மௌன மொழி பேசுதே. இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே. வான் நிலா நிலால உன் வாலிபம் நிலா, தேன் நிலா நிலால என் தேவதை நிலா. அமுதை பொழியும் நிலவே
நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ. ஆ, போங்க. என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே, நீ இளையவளா இலை மூத்தவளா, வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு. நிலால வேற என்ன பாட்டு இருக்கு? நிறைய இருக்கே. திசரத்துல கூட ஒண்ணு வருமே, தத்தக்கி தத்தக்கி நெதன தத்தக்கி தத்தக்கி தத்தக்கி. வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. அது யார் அது? ஒரு எச பாடலுக்கு எச பாடலுக்கு எச பாடல். இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போம். ஹாய் சரவணா, வா 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 உட்காரு. என்ன தாத்தா, ஒரே ரொமான்ஸ் மூட் போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா டைம் பாஸ். என்ன தாத்தா, டைம் பாஸுக்கே இவ்ளோ ரொமான்ஸா? ஏன் தாத்தா, எங்க அப்பா தான் தாஜ்மஹால் கட்டின ஷாஜஹானா இருப்பான்னு பார்த்தா நீ அவரோட அப்பா ஜஹாங்கீரா இருப்பா போல இருக்கே. நானும் அப்பாவும் ஜஹாங்கீர் ஷாஜஹானா இருக்கிறது முக்கியம் இல்லப்பா, நீ இப்ப மஜ்னுவா ஃபார்ம் ஆகுறது தான் முக்கியம். என்ன தாத்தா சொல்ற? உன் தாத்தா காதல் மன்னன், உங்க அப்பா காதல் இளவரசன். அந்த வரிசையில நீ அடுத்த காதல் வாரிசா உருவாகணும்பா. நானும் ட்ரை பண்ணிட்டு தானே இருக்கேன். ட்ரை பண்றியா? அதுக்கான அறிகுறியே தெரியலையே. தெரியலையா? என்ன தாத்தா சொல்ற? ஆமா, ஒரு 10 எபிசோடுக்கு முன்னால வந்து லவ் பண்ண போறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லையே. புரியலையே. சரவணா, லவ் பண்றவங்க எப்ப பார்த்தாலும் செல்போனும் கையுமா இருப்பாங்க. ஆனா உன் கையில ஒரு நாள் கூட நான் செல்போனை பார்க்கவே இல்லையேப்பா. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு கூட ஒரு பொண்ணை பார்த்தோம், உனக்கு அவளை பிடிச்சு போச்சு, பொண்ணுக்கும் உன்னை பிடிச்சு போச்சு. நீ அவ போன் நம்பரை வாங்கினியா? வாங்கி இருக்கணும். வாங்கி இந்நேரம் அவ கூட போன்ல பேசி லவ் டெவலப் பண்ணிருக்கணும். ஆனா உங்ககிட்ட அந்த மாதிரி எந்த இன்ட்ரெஸ்டும் இருக்கிற மாதிரி தெரியலையே. பாப்பா செல்போன் ஒரு மேட்டரா தாத்தா? செல்போனு ஒரு மேட்டராவா? அந்த செல்போனை வச்சு தாண்டா உன் அப்பா அவன் லவ்வையே டெவலப் பண்ணா. உன் வயசு பிள்ளைக்கு என்ன பண்ணணும்? எப்ப பார்த்தாலும் செல்போனை கையில வச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டே இருக்கணும். என் வயசு ஆளுங்க என்ன பண்ணணும்? அந்த செல்போனை போட்டு இப்ப உடைக்கிறானா இல்லையான்னு பாரு. அப்படி அதுல என்னதான் இருக்குதோன்னு 24 மணி நேரம் அதுல இருக்கையேன்னு உன்னை திட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான்ப்பா லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரவணா, எந்த பொண்ணும் ஸ்ட்ரைட்டா லவ் பண்ண மாட்டா. முதல்ல ஹாய் சொல்லணும், அப்புறம் மீட் பண்ணணும், அப்புறம் நம்பரை வாங்கணும், தென் டெக்ஸ்டிங், சாப்பிட்டியா, நான் பண்றேன், குட் மார்னிங், குட் நைட், இப்படிலாம். தென் கால் பண்ணி பேசணும். ஒன்றும் இல்லை, சும்மா தோணுச்சு அதான் கால் பண்ணேன்னு சொல்லணும். அப்படியே பேசி பேசி நம்ம மனசுல இருக்கிறத அவளுக்கு புரிய வைக்கணும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொசீட் பண்ணணும் கண்ணா. தாத்தா, நீ ஒரு லவ் யூனிவர்சிட்டி தாத்தா. நீயும் இப்படி படுத்துக்கிட்டு நிலாவை பார்த்துக்கிட்டே இரு, அப்புறம் நீயும் ஒரு யூனிவர்சிட்டியா ஃபார்ம் ஆவ. ஓகே இல்லம்மா? ஆமாங்க. ஏங்க வாங்க போலாம். ஓகே தாத்தா. ஓகே, குட் நைட். ஆஹா, நீயோ நானோ ஞாபகம் வந்துடுச்சு. யார் நிலவே இன்று நிம்மதி இழந்தது, யார் நிலவே. தாத்தா வேற போன்ல பேசி லவ் டெவலப் பண்ண சொல்லிட்டாரு. அவளை எங்க பாக்குறது? எப்படி போன் நம்பர் வாங்குறது? மிஸ் பண்ணிட்டனே. என்ன பண்ணலாம்? இவன இந்த நேரத்துல ப்ரோ. ஏ ப்ரோ, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாகாது பூவி. ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? பாஸ்,
நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பாஸ். நான் என்ன பண்ணேன்? ஆயிரம் தான் உங்க தாத்தா பாட்டி என்ன பத்தி கேவலமா சொல்லியிருந்தாலும் நான் இல்லாம ஒரு பொண்ணை பார்த்து ஓகே சொல்லிட்டீங்களா பாஸ்? சிரிக்காதீங்க பாஸ். நீங்க இப்படி கைவிடுங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பாஸ். ப்ரோ இப்போ என்னாச்சு ப்ரோ? ஒரு பொண்ணு பார்த்து ஓகே சொல்லியிருக்கேன் பாஸ். என் நிலைமை நான் உங்ககிட்ட பிராங்கா சொல்லிடுறேன். இந்த மாசம் கரண்ட் பில்லு உங்க கல்யாண அட்வான்ஸ்ல தான் நான் கட்டணும்னு நினைச்சேன். நீங்க என்னடா ஒரு பொண்ணை பார்த்து என் வீட்டு ஃபியூஸ் கேரியரை புடிங்கிட்டீங்களா பாஸ்? இதுக்கப்புறம் நான் ஒரு கஸ்டமரை புடிச்சு பொண்ணை காட்டி கமிஷனை வாங்கி இதுதான் உன் பிரச்சனையா? நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் நான் உன்னை ஒரு புரோக்கரா பார்க்கல, என் ஃப்ரெண்டா பார்க்கறேன்னு. என்ன ப்ரோ இப்போ என்ன? கரண்ட் பில் தானே கட்டணும். ஒரு நிமிஷம் இரு. என்ன ப்ரோ நீ? இந்தா. என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு. தேங்க்ஸ் பாஸ். ப்ரோ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கும் தான் பாஸ். ஒரு வகையில என்னை விட்டு நீங்க பொண்ணு பார்க்க போனீங்கன்னு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் உங்களுக்கு பொண்ணு அமைஞ்சதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாஸ். ப்ரோ நம்ம இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும். எஸ் பாஸ், கண்டிப்பா. நீ சரக்கடிப்ப? கடைக்கு போய் கேட்டா சின்ன பையன் நினைச்சிட்டு சரக்கு தர மாட்டேங்கிறாங்க பாஸ். அதே ஓசில யாராவது கொடுத்தா அன்னைக்கு ஃபுல்லா உட்கார்ந்து குடிப்போம் பாஸ். ப்ரோ நம்ம நாளைக்கு போறோம். எங்க பாஸ் போறோம்? ஓசில வாங்கி கொடுத்தா உட்காந்து அடிப்பேன்னு சொன்னல. நாளைக்கு சரணன் வாங்கி கொடுக்குற சரக்குல உட்காந்து அடிக்க முடியாது, முங்கியே குளிக்கலாம். பாஸ் நீங்க சொன்னதே எனக்கு லைட்டா போதையா இருக்குது பாஸ். ப்ரோ நாளைக்கு நீயும் நானும் வேற செட்டப்ல வேற கெட்டப்ல. வாவ்! சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எதில் வரும் நிதம் நிதம் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் இன்பம் இரவுதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாஸ் நம்ம இந்தியால தான் இருக்குமா, கனடால இல்லையே? இது சென்னை தான் ப்ரோ. பாஸ் நானும் பிறந்ததுல இருந்து இந்த சென்னையில தான் இருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு இடம் சென்னையில இருக்குன்னு எனக்கு இப்பதான் பாஸ் தெரியும். தேங்க்ஸ் பாஸ், தேங்க்ஸ் பாஸ். என்ஜாய் ப்ரோ. வா. யோ ப்ரோ. ப்ரோ என்ன சரக்கு வேணாலும் ஆர்டர் பண்ணு, பில்ல பத்தி கவலையே படாத. பாஸ் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஆசைப்படுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை நான் இன்னைக்கு தான் ஃபாலோ பண்ண போறேன். அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாத்துலயும் ஒரு கட்டிங், அத அப்படி காக்டெயிலா. தட்ஸ் கிரேட் பாஸ். ப்ரோக்கு ஒரு காக்டெயில். சீக்கிரம் கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. Cheers. Bro, great bro. பாஸ் என்ன பாஸ் சும்மா தைய தக்க ஆடுறாங்க? எவனுக்குமே ஸ்டெப் போட தெரியல பாஸ். இதே ஸ்டெப் எல்லாம் நான் ஆடினா எப்படி இருக்கும் தெரியுமா? நான்லாம் எப்படி ஆடுவேன் ப்ரோ. நீ நல்லா ஆடுவியா? இப்ப பாருங்க பாஸ். பட்டைய கலப்பு ப்ரோ. ஸ்டாப் ஸ்டாப். ஹே குட்டி பையா, இங்க என்ன பண்ற? மம்மி தேடுவாங்க, ஜஸ்ட் கோ.
நான் குட்டி பையனா? யா అభి దేకో చూపిస్తాను. సౌండ్. குட் லக் ப்ரோ. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல. 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்னும் இல்ல. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல. 10 நாளா சரக்கடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற என்கிட்ட தான் ஒன்னும் இல்ல. செத்தா சங்கு இருக்கு, பாக்கெட்டுல தம் இருக்கு, உசுர விட என்ன இருக்கு, டென்ஷன் ஆவாத. கீழ மண் இருக்கு, வானத்துல சன் இருக்கு, இன்னைக்குதான் முக்கியண்டா அழுது சாவாத. என்ன கொண்ட என்ன கொண்ட ப்ரோ சொன்னா கேளு ப்ரோ. ப்ரோ வேணாம் ப்ரோ. நீங்க தான் எனக்கு தெய்வம் பாஸ். நீங்க தான் எனக்கு என்ன தெய்வம். ப்ரோ இதுக்கு போயிடலாம். நீ எந்திரிச்சிட்டியா இல்லையா? பாஸ் இதெல்லாம் என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல பாஸ். ஆனா மனசு சந்தோஷமா இருக்கு. ஏதாவது கொண்டு வாங்கட. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். தேங்க்ஸ் பாஸ். என்னாச்சு பாஸ்? அது விஜய் ப்ரோ. விஜினா? விஜய் ஸ்ரீ. நேத்து நான் பார்த்த பொண்ணு. ஐயோ ஏய் எனக்கு நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே ரொம்ப பிடிக்குங்க. ஸ்டாப் தி மியூசிக்.